இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒண்ணு வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்னு சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்னு சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். அதுதான் நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் அவங்களுடைய தலைமையில் 1947 இதே இந்த ஆகஸ்ட் 15 நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு படிப்படியா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த டெவலப்மெண்ட்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம எல்லாருடைய ஒரு கடமையும் கூட. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து, ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு.